வணக்க மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 உங்களுக்கு வரவில்லையா? கவலையை விடுங்க, மேல்முறையீடு தொடங்கிடுச்சுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தப்பட்ட முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களுக்காகவே வழங்கிட்டே வராங்க கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக. ஓகேங்களா? ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்க பெற்றது, யாருக்கு கிடைக்க பெறலை, இதுதான் இப்போ இருக்கிற ரொம்ப முக்கியமான தகவல்களை இது ஒன்றுங்க. ஸோ மகளிர் உரிமை தொகை இதை நீங்கள் பெறணும், இனிமேலும் இதை நீங்கள் பெறணும், ஆன்லைனில் செக் பண்ணணும் அப்படின்னா சில மேல்முறையீடுகள், பணம் வராதவர்கள் எல்லாமே சில மேல்முறையீடு செய்யணும். அது ஒரு வீட்டிலேருந்தே 2 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். என்னன்றதை பற்றியெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தமிழக அரசு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியுள்ளது. விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் குறைகளை தெரிவித்து மேல்முறையீடு செய்யலாம். இதற்கான முழுமையான நடைமுறைகளையும் அரசு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வாய்ப்பு தகுதியுள்ள எந்த பெண்ணும் இந்த திட்டத்தின் பலனை இழக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காகவே கொண்டுவரப்பட்டுள்ளது. ஸோ அதனால் இந்த மேல்முறையீட்டு இந்த திட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஒருவேளை நீங்கள் இந்த முறை விண்ணப்பம் செய்து பணம் வரவில்லை என்றால் எளிதாக மேல்முறையீடு செய்யலாம். அதன் மூலம் நீங்கள் பணம் பெறவும் முடியும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் கைபேசி எண்ணை எப்பொழுதும் செயல்பாட்டிலேயே வைத்து கொள்ளுங்கள். இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வராமல் கூட மிஸ் ஆகிடலாம். அதனால் பணம் வரல, ஆன்லைன் மூலம் உங்களுக்கு பணம் வரல, எஸ்எம்எஸில் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தயவு செய்து சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றினா மட்டும்தான் வீட்டிலேருந்தே 2 நிமிஷத்தில் இதற்குண்டான பணத்தை உங்களால் பெற முடியும் மக்களே. ஸோ 2025 ஆன்லைன் அப்ளை செய்து ரிஜெக்ட் ஆனவர்கள் எஸ்எம்எஸ் வந்தும் பணம் வராதவர்களுக்கு ஆன்லைனில் மீண்டும் மேல்முறையீடு செய்கிறாங்க. ஸோ கிரிவலன்ஸ் ஆப்ஷனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மீண்டும் அந்த கிரிவலன்ஸ் ஆப்ஷனில் அதில் போயிட்டு நீங்கள் இந்த பணத்தை வர வைத்து கொள்ளலாங்க. ஸோ மகளிருக்காக தனி நல வட்டாட்சியர் அவர்களையும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேல்முறையீடு செய்ய விரும்புவோர் தங்கள் விண்ணப்ப மனுக்களை உள்ளூர் கிராம அல்லது நகர் அலுவலகம் நேரடியாக கொடுக்கலாம், அல்லது மகளிர் நல தனி வட்டாட்சியரை கண்டிப்பாக அணுகலாங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்காகவே. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு KMUTTNEGA.org இதில் போயிட்டு கிரிவலன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா குறை தீர்ப்பு விவரிப்பவர் விவரம், விண்ணப்பதாரருடைய பெயர், குடும்ப தலைவரின் பெயர், கைபேசி எண், குடும்ப அட்டை எண் போட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வருங்க. ஸோ இந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் கட்டாக மீண்டும் அதில் என்னென்ன மிஸ்டேக் எல்லாமே இருக்குது எல்லாமே சரி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிடலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. இந்த விண்ணப்பம் அங்கே பெறப்பட்டது. இந்த குடும்ப அட்டை எண்ணை பயன்படுத்தி விண்ணப்பிக்கவில்லை, தயவு செய்து சரியான எண்ணை அப்படின்னு வரும். அதனால் என்ன குடும்ப அட்டை கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ உள்ளே போன உடனே என்ன குறை தீர்க்கும் வகை அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ குறை தீர்க்கும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உரிமை தொகை பெற்றவர் விண்ணப்பித்தேன் ஆனால் உரிமை தொகை வரவில்லை, குறுஞ்செய்தி வரப்பெற்றது ஆனால் உரிமை தொகை வரவில்லை. ஸோ வேறு என்ன காரணம் இருந்தாலும் கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஏதாவது அட்டாச்மெண்ட் பண்ணணுனாலும் அதையும் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க மகளிர் உரிமை தொகையில் மேல்முறையீடும் செய்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டுமே இல்லாமல் எளிதாக தான் இந்த இசேவை மையமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு பணம் தெரியல அப்படின்னாலும் இசேவை மையம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாட்டில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 நிதி வழங்கி வருகிறது. முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பித்திருக்கின்றனர். அங்கு அதிகாரிகள் விண்ணப்பத்தை பெற்று தகுதிகளை சரிபார்த்து அங்கேயே அவங்கள கிளியர் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கதுங்க. அதனால் இந்த டைம் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கலைஞர் உரிமை திட்டத்தை இதை முறைப்படுத்தி வாங்கி கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும். மீண்டும் ஒரு நல்ல தகவலை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.